அன்பு ஆண்மனையம் கொண்ட நம்மவர்களே, சகோதர சகோதரர்களே, சன்மார்க்க அன்பர்களே, உலகளாவிய தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல எங்கும் பரம்பொருளாக எங்கும் நீக்கமற இருக்கின்ற இறைவனுடைய அருளை மிக எளிமையாக உணர வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய முக்கிய குறிக்கோளாகும். அவர் என்ன சொல்கிறாரு, கடவுள் நம்ம உடம்புல இறங்குவார், இறங்கிட்டார்னு அவர் சொல்கிறார். அதனால் எப்படி இறங்குறார் அப்படின்றத கடைசி கட்டத்தில் அவர் சொல்கிறார். என் சாமி அப்படின்றார். என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார். என்ன சொல்கிறாரு? என் சாமி எனது துறை அப்படின்றார். என்னுயிர் நாயகனால் எனது பேருடம்பில் புகுந்தார் அப்படின்றார். இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்ந்தார் அப்படின்றார். இதை ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க இதை நம்பிமனோர் நான் சொல்லலை, நம்புங்க. நான் அடையும் இன்பத்தை நீ அடைவீர் அப்படின்றார். நான் அடையும் இன்பத்தை நீங்கள் அடைவீர் அப்படின்றார். அதனால் ஆண்டவன் நம்ம உடம்புல இறங்குவான் அப்படின்றத நீ நம்பிக்கையோடு இருங்கன்றார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, படித்தா மட்டும் போதாது, படித்தா மட்டும் போதாது, அதுக்கு அறிவு, பகுத்தறிவும் வேணும். கற்றறிவு பட்டறிவுன்னு இருக்குது. கற்றுக்கிறது, அதையும் பார்த்து படிக்கிறது, அது படிப்பு. கற்றுக்கிறது. பட்டறிவுனா பட்ட பின்பு சொல்கிறது பட்டறிவு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, படித்தா மட்டும் போதாது, படித்து உணர்ந்து படிக்கணும். இப்போ எல்லாம் கிட்ட படிச்சுருவாங்க. படிச்சுட்டு அவர் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் முடியாது, எல்லாம் நம்மளால முடியாதுன்னு. இப்போ டிவியில் பார்த்தா குழந்தையெல்லாம் சாதனை படிக்குது, 2 வயசு குழந்தைலாம். ஒரு 5 பேர் படித்தவங்க, எத்தனை பேர்? 5 பேர். சங்கீதம் பாடத்தில் வித்துவான் ஒருத்தர் அதிகமாக, சங்கீதம். இலக்கணம் படிக்கிறதுல ஒருத்தர் அதிகமானவர், இலக்கணம். சாஸ்திரத்தில் ஒருத்தர் அதிகமாக படிச்சுருக்கார். வைத்தியம் நிபுணர் அவர், வைத்தியம். ஆராய்ச்சி ஒருத்தர், ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே, சாதனை, அதெல்லாம் செய்கிறோம். இவங்க 5 பேர் என்ன பண்ணாங்க, நல்லா படிச்சுட்டாங்க, பெரிய படிப்பு. நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க வடநாட்டிலேருந்து. எப்படின்னு கேட்டால் ஏதாவது நம்ம அரசர்கிட்ட வேலை செஞ்சு, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. சங்கீதம் பாடினாக்கா காசு கொடுப்பாங்க அரசு சாப்பியில். இலக்கணமாக பேசினாக்கா இலக்கணத்துக்கு காசு கொடுப்பாங்க. சாஸ்திரம் கரெக்டாக சொன்னால் விடவே மாட்டாங்க, சாஸ்திரம் சொன்னால் காசு கொடுப்பாங்க. வைத்தியம் நல்லா பார்த்தா விடவே மாட்டாங்க, வைத்தியத்துக்கு காசு கொடுப்பாங்க, சம்பாரிச்சு போகலாம். ஆராய்ச்சியாளரையும் விட மாட்டாங்க. இப்படி 5 பேர் அரசாங்கத்தை கேட்டாங்க, எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு. நம்ம தென்னாட்டில், தமிழ்நாட்டில் கேட்கும்போது இவர் அரசன் நல்லா படித்தவங்களாச்சு, 5 பேரும் பிரமாதமான ஆளு, சரி இவங்களை வேலைக்கு அமுத்திக்கலாம்னு சொல்லிட்டார். உடனே அதில் ஒரு அறிவாளி மந்திரி ஒருத்தருக்கார். அவர் சொன்னார், இருங்க, நாளைக்கு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், இன்னைக்கு பொழுதுக்கு அவங்களுக்கு அரிசி பயிரெல்லாம் கொடுத்து நம்ம அரச மரத்தின் கீழே சமைச்சு சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அதுவும் நல்லது தான். அப்போ மந்திரி சொன்னால் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணாங்க, அரிசி பயிரெல்லாம் கொடுத்து அந்த அரச மரத்தில் போயிட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. இவர் என்ன பண்ணார், சங்கீதம் பாடுறவர் உலையை வச்சு அரிசியை போட்டார். போட்ட உடனே தள்ளு கொச்சுது. இது கொச்சு உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, சங்கீதம் பாட ஆரம்பிச்சிட்டார். சங்கீதம் பாட ஆரம்பிச்சிட்டார். இவர் சங்கீதம் பாடினே தான் இருப்பார். சங்கீதம் பாடினே இருக்கும்போது அது சோறு வெந்து கடைசியில் அந்த சத்தம் குறைஞ்சி போச்சு. சத்தம் குறைஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுற, நான் பாடினே இருக்கிறேன், நீ இசையை நிறுத்திட்டிய சொல்லி அதை தூக்கி போட்டு வச்சிட்டார். சங்கீதம் படித்தவர். ஆராய்ச்சியாளர் போய் என்ன பண்ணாது, நெய் வாங்க போனார். ஆராய்ச்சியாளர் நெய் வாங்க போனார். அவர் நெய்யை கொண்டையில் வாங்கிட்டு வந்தார். இந்த நெய்க்கு கொன்னை ஆதாரமா, கொன்னைக்கு நெய் ஆதாரமா, இவர் ஆராய்ச்சி பண்ணுறார். இது ஆராய்ச்சி பண்ணினே வந்தார். எதுக்கு எதோ ஆதரவுன்னு தெரியல.
நெய்க்கு கொண்டாதுரூவா, கொன்னைக்கு நெய் 6 ரூபான்னு தெரியல. இப்போ எதை நம்ம சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாலும் அப்படியே கவுத்தார். நெய் பூரா கீழே கொட்டிச்சு. கீழே கொட்டின உடனே அவரும் சும்மா வந்துட்டார். இந்த இலக்கணம் படித்தவர் போனார், தயிர் வாங்கிற. அவங்க அவர் போய் தயிர் வாங்க அந்த ஊர் உள்ள போனார். போன உடனே அந்த அம்மா தயிரோ தயிருன்னு விற்றுன்னு வந்து, தயிருன்னு தானே விற்பாங்க, தயிருன்னு விற்றுட்டு வந்தது. இவர் என்ன சொன்னார், தயிரோன்னு விற்கக்கூடாது, தயிர்னு தான் விற்கணும், இலக்கண பிழை இருக்குதுன்னு சொன்னார். இவர் இலக்கணம் படித்தவர். நாம் எங்கெங்கே பிழை கண்டுபிடிக்கணுமோ அங்கங்கே தான் கண்டுபிடிக்கணும். எல்லாருமா இலக்கணம் படிச்சிருக்காங்க? இப்போ நானே படிக்காத ஆள் இல்லை. இலக்கணம் எப்படி எல்லாருக்கும் தெரியுமா? அவங்க பாஷையில் அவங்க தயிருன்னாங்க. நீ இலக்கண பிரகாரம் சொல்லு, தயிர் அப்படி சொல்லு அப்படின்னாரு இவர். உனக்கு தயிர் இல்லை ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு எடுத்தாரு. 2 பேரும் சண்டை போட்டுனாங்க. இவர் சண்டை போட்டு தயிர் வாங்காத விருப்பப்பட்டார். சாஸ்திரம் படித்தவர் என்ன பண்ணார், இலை பறிக்க போனார். அவர் இலை பறிச்சுட்டு வரலான்னு இலை பறிக்க போனார். பேர் வாழை மரத்தில் போய் இலையை பறிச்சுட்டு பள்ளி வந்து நச்சுன்னு சொல்லிச்சு. ஐயோ, ஆகாத இடத்துல பள்ளி சொல்லுது, இலையை பறிச்சா கலவரம் வரும், அவர் இலையை பறிக்காமட்டார். இப்போ 5 பேருமே வந்துட்டாங்களா? வைத்தியக்காரர் போனார். 4 பேர் வந்துட்டாங்க. வைத்தியக்காரர் போனார். காய்கறி வாங்க போனார் வைத்தியக்காரர். வைத்தியத்தில் நிபுணர் அவர். அவர் போய் கத்திரிக்காய் எடுத்து பார்த்தார், சூடுன்னு வச்சுட்டார். உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்தார், வாயுன்னு வச்சுட்டார். முருங்கை எடுத்தார், இது பித்த வாயுன்னு வச்சுட்டார். வெண்டைக்காய் எடுத்தார், இது ரொம்ப குளிர்ச்சின்னு வச்சுட்டார். பூசணிக்காய் எடுத்தார், வாயுன்னு வச்சுட்டார். எல்லாத்தையும் இது தப்புன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். காயை வாங்கலை. இவர் வைத்தியம் படித்தவர். எப்படி அதை சமைக்கணுன்ற ஒரு வழி இருக்குது. பிஞ்சி வாழைக்காய் வாயு கிடையாது, அதில் பிஞ்சு கத்திரிக்காய் வாயு கிடையாது, பிஞ்சு முருங்கைக்காய் வாயு கிடையாது. நீ வைத்தியம் படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டுல. இவர் எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதான் அரை படித்தவன் முட்டாள்னு சொல்லுவாங்க. அதிகமாக படிச்சுட்டா மூளை குழம்பு போகும். அதனால் 5 வித்துவானும் போய் கடைசியில் எதுவுமே எடுத்துனும் இல்லை, சமைக்கவே இல்லை. இவர் சங்கீதம் படித்தவர் சோறு தலப்பலான்னு கோச்சி உடனே நீ சங்கீதம் சரியாக எனக்கு இசை கொடுக்கலன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வச்சிட்டார். அது என்ன, அது இசை கொடுக்குமா? அது நல்லா வேகும்போது தலப்பலான்னு வச்சு வெந்த இடம் முன்னாடி சுண்ணுது. அப்போ 5 பேர் சாப்பிடல, பட்டினியாக படுத்துனாங்க. காலையில் அரசர்கிட்ட போனாங்க. இந்த அறிவுல மந்திரி என்ன பண்ணார், ஒரு ஆளை சிஐடி ஒருத்தரை போட்டு வச்சுட்டார். அங்கே இவனை என்ன பண்ணுறானோ எப்படி வரானோ, இவன் 5 பேருடைய நடவடிக்கையும் எழுதி எதுன்னு வந்துட்டான். இவனு சிவசிவான அரசு மாற்றிக்கிட்டே ராத்திரிலாம் பட்டினியாக வந்துட்டு காலையில் எந்த அரசை போயிட்டு எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி, நீங்கள் நைட்டு சமைச்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். இல்லைங்க, சமைச்சு சாப்பிடல. ஒரு சாப்பாடே சமைச்சு உங்களால் சாப்பிட முடியல, நீங்கள் எப்படி நீங்கள் சாஸ்திரம் சொல்ல போகிறீங்க, சங்கீதம் பாட போகிறீங்க, வைத்தியம் பண்ண போகிறீங்க, ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க? நீங்கள் எதுக்குமே லாகில்லாத ஆளுன்ட்டான் அவர் அரசன். அதனால் வந்ததுக்காக உங்களுக்கு ஆளுக்கு ஒரு போய் பணம் தரேன், வீட்டுக்கு போங்கடான்ட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ எது சொல்கிறேன்னா, படித்தா மட்டும் போதாது. இப்போ 5 பேரும் படித்து என்ன பண்ணாங்க, 5 பேரும் படித்து அவங்க என்ன பண்ணாங்க, தர படிச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதான் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு. ஏட்டில் சுரக்கா நீ தான் கறிக்கு உதவுமா? உண்மையான சுரக்கா வேணும். அதனால் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் உரைக்கின்றேன், இறக்கத்தால் எடுத்து உரைக்கின்றேன், நான் அடையும் சுகத்தை நீவீர் அடைவீர் அப்படின்றார். சத்தியம் சொல்கின்றேன்றார். சத்தியம்ன்றார். சத்தியவான் வார்த்தை இது அப்படின்றார். சத்தியவான்னா ஆண்டவன். சத்தியம் சொல்கின்றேன், சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தருணும் இதுவே என்றார். இது ஒரு கஷ்டம் கிடையாது. 4 மணிக்கு அப்படி ஏந்து உட்காரணும். ஆனால் ஊறப்பட்ட எண்ணங்கள் வரும். அப்படி மூச்சு இழுத்து அப்படின்ட்டு கொஞ்ச நாள் உட்காரணும், அவ்வளோதான். கரும்பு வெட்டுறோம், இந்த இடத்துல அப்படி நினச்சிட்டே கரும்பு வெட்டலாம். ஏதாவது பூச்சி போட்டுருந்தா கூட அது மட்டும் நான் வந்து போயிட்டே இருக்கும், நம்மகிட்ட வராது. உடம்பு அழிப்பு இருக்காது, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சார்ஜ் போட்டுனே இருக்கிறோம் செல்லுக்கு. இதுதான் அது. தவன்றதும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது காடை மாடெல்லாம் ஓட தேவையில்லை. வள்ளல் பெருமா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டார். அதனால நிறைய இடத்துல சொல்கிறார், என் மொழி ஓர் பொய்மொழி என்று எண்ணாதி, உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உற்ற துணை என்றோ. உன் கூட இருக்கிறவங்க பொண்டாட்டி பிள்ளை யாருமே உனக்கு துணை கிடையாது. ஆண்டவன் ஒரு ஆள் தான் உனக்கு துணை. ஆனால் அவங்களுக்கு சம்பாரிச்சு போடு, அவங்க முடிந்த முடிவாக உனக்கு வயசான காலத்தில் நீ இறைவன் அடி சேரு அப்படின்னு தான் சொல்கிறார். அதே நீ சுகமாக ஏந்து விட்டு ஓடியாந்துருன்னு சொல்லலை. இப்போ நாங்களாம் இருக்கிறோம் ஓடி விட்டோம்,
எங்கள் வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். வீட்டு வேலைலாம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சு கடமையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் இது சத்திய உறுதி கூறல் அப்படின்றார் வள்ளலார். இது சத்திய உறுதி கூறல், சத்தியமாக உனக்கு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்றார். இதுதான். அதனால் இதுக்கு எந்த வித இதுவும் கிடையாது. இதுக்கு எந்த இது இன்னும் கூட ஒரு அம்மா கேட்டாங்க, இதுக்கு என்ன ஒரு தடை இருக்கணும்? எந்த தடையும் கிடையாது. அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் வந்தவங்க வராதவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நாடு நலம் பெறணும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே உலகளா ஓங்குக, நாடு நலம் பெறுக, நல்ல மழை பொழிக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.